வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும், ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு மக்களே. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சிவி லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சிவில யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு விட்டு விலகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. சிவி லிஸ்ட்ல எந்த மதிப்பெண்கள் எடுத்தா உங்களுக்கு, எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஸோ எந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு சிவி லிஸ்ட் இந்த டைம் வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற்கட்ட சிவி லிஸ்ட் தற்சமயம் வெளியாகி விட்டது. ஸோ இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட் வரத்துக்கு தயார் நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ முதற்கட்ட சிவி லிஸ்ட் முடிச்சு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டுக்கு அவங்கள தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டுக்காக நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தங்களை வைச்சிருக்காங்க. ஸோ இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்ல வர ஒரு 90,000 பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஆட்கள் மட்டும் தான் எடுக்க போறாங்க இந்த டைம். மேலும் சிவி லிஸ்ட்ல செலக்ட் எல்லா கேண்டிடேட்டுக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படியெல்லாம் எல்லாருக்குமே சிவி லிஸ்ட்ல நான் போயிட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சிவி லிஸ்ட்ன்றது கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக அரிது தான். ஓகேங்களா? சிவி லிஸ்ட்ல போயிட்டு நீங்க சான்றிதழ் சரிபாட்டில் போயிட்டு உங்க ரேங்க் கம்யூனிட்டியில உங்க ரேஞ்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சிவி லிஸ்ட்ல உங்களுக்கு பணி வாய்ப்பை அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுவும் குறிப்பா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸும் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரையும் இந்த ரெண்டு கேட்டகரியுமே வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க பீப்புள்ஸுக்கு இந்த டைம் அடிச்சது ஜாக் போட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்னமும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தான் வரும் அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கட் ஆஃப் பிளஸ் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்யூனிட்டி வைஸ் தான் சொல்லிடுறேன். ஜென்ரல் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 1500 ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிசி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 1200 ரேஞ்சு. ஸோ எம்பிசி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேங்க் குள்ளாம கண்டிப்பாக இருக்கணும் கம்யூவல் ரேங்க்ல. அதே மாதிரி எஸ்சி நம்ம பார்க்குறப்ப இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஒரு 700 இருந்தாலும் சரி. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாமே ஒரு 500க்குள்ள இருந்தாலே போதுங்க. ஸோ இதுதான் ஓவராலா கம்யூவல் ரேங்க்ல இந்த ரேங்க் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒருவேளை வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, லீஸ்டான வேகன்சிஸ் 4662. ஸோ இவ்வளவு லீஸ்டான வேகன்சிஸ் இருக்கு. ஒருவேளை வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தப்படுமாயின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வேகன்சிஸ் உயர்த்துறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூவல் ரேங்க்ல இன்னும் கூட கூடுதலா இருப்பவர்களுக்கு கூட வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய கம்யூவல் ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு பணி வாய்ப்புன்றது உங்களுக்கு அமையுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கூடுதலான வேகன்சிஸை இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ரேஷியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கூட உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ குரூப் 4ல கூடுதலான வேகன்சிஸ் பட்டியலையும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியிட போறாங்க மக்களே. அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்ல நிறைய பேர்த்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.